ஓம் நமச்சிவாய. பாடல் 6. அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை, அவனன்றி ஊர்புகு மாறறியேனே. விளக்கம்: சிவத்தை தவிர பிறப்பு இறப்பு இல்லாத அமரர்கள் யாரும் இல்லை. சிவத்தை நோக்கி செய்யப்படும் தவத்தை விட சிறந்த தவம் வேறு இல்லை. சிவமுடைய அருள் இல்லாமல் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய தொழில்களை செய்யும் தெய்வங்களால் எதுவும் செய்ய இயலாது. சிவமில்லாமல் முக்தியடையும் வேற எந்த வழியையும் நான் அறியவில்லை. சிவம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நாம தான், நம்ம உயிர் அற்றதை சவம்னு சொல்கிறோம், உயிர் உள்ளதை சிவம்னு சொல்கிறோம். ஓசோவோட ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு வயதான கிழவி மாலை நேரத்தில் இருட்டுற வேளையில் தெருவில் எதையோ தேடிக்கிட்டு இருப்பாள். அப்போ வெளியூர்லேருந்து ஒரு பையன் வருவான். அந்த கிழவி தேடுறதை பார்ப்பான். உடனே அவள் அருகில் பாட்டி, எதையோ தேடுறீங்களே, எதை தேடுறீங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு அந்த கிழவி, நீ வெளியூருக்காரனாப்பா என்று கேட்பாள். அதுக்கு அந்த பையன், எப்படி பாட்டி சரியாக சொன்னீங்க, நான் வெளியூருக்காரன் தான் அப்படிம்பான். அதுக்கு அந்த கிழவி, உள்ளூர்காரன் எவனும் எனக்கு உதவிக்கு வரமாட்டான், என்னை பைத்தியம் நினைப்பான், நீ உதவிக்கு வரான், நீ வெளியூர்காரனாக தான் இருக்கணும், அதனால தான் கேட்டேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுவாள். சரி பாட்டி, என்னத்தை தேடுறீங்க, நானும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஒரு ஊசியை தொலைச்சிட்டேன், அதை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுவாள். சரி பாட்டி, எங்கனக்குள்ளே தொலைச்சேன்னு சரியாக சொல்லுங்கள், நானும் சேர்ந்து தேடுனா நம்ம எளிதாக அந்த ஊசியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த பாட்டி, நான் வீட்டுக்குள்ளே தொலைச்சேன் அப்படி சொல்லுவாள். இவனுக்கு ஒரே குழப்பமாகும். என்ன பாட்டி, வீட்டுக்குள்ளே தொலைச்சிட்டு வெளியில் தேடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்பா. அதுக்கு அந்த பாட்டி, உள்ள வீட்டில் இருட்டாக இருக்குப்பா, அதான் வெளிச்சத்தில் தெருவில் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாள். இப்படி தாங்க நாமளும் நம்ம தியானத்தின் மூலமாக நமக்குள்ள ஒரு இறைத்தன்மையை நம்ம உணர முடியும். ஆனால் அதை விடுத்துட்டு நம்ம புற உலகில் நம்ம இறைவனை காணணும், தேடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தேடிக்கிட்டு இருக்கிறோம். உண்மை பேசினால் உலகை ஆளலாம், உன்னுடன் பேசினால் ஞானியாகலாம், நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய்.